இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த வாரத்தில் இன்னைக்கு வாரத்தில் ரெண்டாவது நாள் பேக்கிங்குள்ள செடிகள் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். நம்மளோட பேக்கிங் செடிகள் எல்லாத்தையும் நான் இந்த பதிவில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 6 ஸ்டேட்டுக்கு அனுப்பி வச்சுட்ருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தெலுங்கானா 6 ஸ்டேட்டுக்கு அனுப்பி வச்சுட்ருக்கோம். இந்த 6 ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்தி பிளான்ஸை நம்ம வந்து ரிசீவ் பண்ணி கொடுப்போம். பேக்கிங்க்கு இன்னைக்கு 2வது நாள் காலையில் பேக்கிங்க்கு எடுத்து வச்சிருக்கோம். மத்தியானம் பேக்கிங்க்கு ஒரு ஷிஃப்ட் வந்து இருக்குது. சரிங்களா, இது காலையில் இதை வந்து பேக் பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து இருக்கு. நான் இதில் என்னென்ன பிளான்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டி வில்லான்னு நீங்கள் பிளான்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஒயிட் கலர் ஃப்ளவர். இது வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டி. வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு நல்லா மாடிக்கு ஏற்றி விட்டு ஃப்ளவரிங் வெரைட்டி வளர்க்குறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி வளர்க்கலாம். இது வந்து புஷ் ஆரஞ்சு செடி ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி, அதாவது செண்டு மல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த செடி அது கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதெல்லாம் நல்ல ஒரு 2 அடிக்கு இருக்கும், 1.25 அடி அந்த சைஸில் வந்து இருக்கு. ஒரு சில நேரம் இந்த செடியே வந்து நம்ம அப்போதான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருந்தோம்னா 1 அடிக்கு தான் இருக்கும் செடி. எல்லா செடியும் இதே சைஸுக்கு அனுப்போம்னு சொல்ல முடியாது. அந்த டைம்ல பெருசு சிறுசுமா இருக்கிறத நம்ம ஆனால் ஹெல்தி பிளான்ஸ் அனுப்பி வைப்போம். எந்த பிளான்ஸ்னாலும் பாருங்க ஃபுல்லாவே ஹெல்த்தியாக தான் இருக்கும். பசேன்னு எப்படி இருக்குது பாருங்க, நல்லா இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான்ஸ் காமிக்கிறேன் நான். இது வந்து பெப்பரில் வந்து காயோட இருக்கு. 2 பேர் பெப்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ராபெரி போன தடவை அனுப்பாததுனால அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து புஷ் பெப்பர் வந்து கேட்டிருந்தாங்க, மாற்றி கேட்டிருந்தாங்க. அதில் புஷ் பெப்பர் இதோ பாருங்கள். இந்த வாரத்தில் அனுப்புகிற செடிகள் எல்லாத்துலேயுமே பெப்பரோட இருக்குது. புஷ் பெப்பர் செடி காயோட இருக்குது. நிறைய பேர் காயோட வேணும்னு சொல்கிறவங்க இந்த டைமில் வந்து செலக்ட் பண்ணி வாங்கலாம். இதோ பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே அந்தந்த சீசனில் வாங்கும்போது நல்ல காயோட இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், காய் சூப்பராக இருக்கா. ஸோ காயோட இருக்குது. இது வந்து நீலி அவுரின்னு சொல்லுவோம், அதாவது இண்டிகோ ஹேர் டைக்காக யூஸ் பண்ணுறக்கூடிய அவுரி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. அது பேக்கிங்க்கு ஒரு 2 செடி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இன்னொரு 2 செடி வந்து வெளியிலேருந்து நீ எடுத்து வரல, அது மத்தியான ஷிஃப்ட்டில் வந்து வரும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மெலஸ்டோமா. கிட்டத்தட்ட இந்த சைஸ் செடி 100 ரூபாய்க்கு எங்கேயும் கொடுப்பாங்களா இன்னும் வந்து தெரியாது. நல்லா 5 கிலோ கவரில் இருக்குது. செடி வந்து 1 கிலோ கவரில் தான் பொதுவாக அனுப்புவோம். இந்த தடவை வேறு செடி இல்லாதனால ஸ்டாக் ஃபைனல் ஸ்டாக், லாஸ்ட் ஸ்டாக் வந்ததுனால இது நல்லா பெரிய செடியாக வளர்ந்த செடியாக வந்து இவங்களுக்கு வந்து போகுது. இதுலையுமே நல்லா மெலஸ்டோமால நல்லா பட்ஸ் இருக்குது. இது 2 அடி இருக்குது, கிட்டத்தட்ட 1.25 அடி இருக்குது, அந்த சைஸில் இருக்குது. இது வந்து பெட்ரியா. இந்த செடி இப்போதைக்கு நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். இது வினோத்னு ஒரு சார் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வேற என்னது, இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு. நல்லா பழம் வீட்டுக்கு முன்னாடி குண்டாக தொங்கும். நான் ஒவ்வொரு செடியும் சொல்லும்போது அதுக்கு மேலே வந்து அந்தந்த பழத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சரிங்களா, இது வந்து என்ன அப்படின்னா தேவதாரு செடி. தேவதாரு ஒரு 6-7 பிளான்ட் வந்து கேட்டிருக்காங்க. போன வாரம் 2 பிளான்ட் ஒரு சார் வாங்கியிருந்தாங்க. அவங்களே இந்த வாரம் வந்து ஒரு 5 பிளான்ட்ஸ் திருப்பியும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இது வந்து போகுது. இன்னொருத்தவங்க பெட்ரியா கேட்டிருந்தாங்க. பெட்ரியாவும் டிராகன் ஃப்ரூட்டும் சேர்ந்து ஒரு ஆஃபர் செட்டு. சரிங்களா, 2 சேர்ந்து 300 ரூபாய் தான் வரும். ஸோ அந்த செடி வந்து ஆஃபர் செட்டில் ஒருத்தவங்க கேட்டவங்களுக்கு வந்து போகுது. அதுக்கப்புறம் இது வந்து மல்பெரி. நல்லா இப்போ இன்னும் உங்களுக்கு 1 வருஷத்துல காய் வந்துடும். இதெல்லாம் 9 மாதம் 1 வருஷத்துக்குள்ள காய் வந்துடும். அடுத்த வருஷம் இவங்கெல்லாம் வந்து காய் பறித்து சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் செட்டில் கேட்டிருக்கக்கூடிய டிசம்பர் பிளான்ட். 5 பிளான்ட் 400 ரூபாய் ஆஃபர் போட்டிருந்தோம்ல, அது பேக்கிங் புக்காக இருக்குது. அதுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ரோஸ்மெரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரோஸ்மெரி வந்து ஸ்டாக் இல்லை, நம்ம பேக் பண்ணும்போது உடஞ்சிருச்சு, அதனால அவங்களுக்கு அனுப்பலை. ஸோ அவங்களுக்கு அதுவும் கேசவர்த்தினியும் மாற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்த போகன் வில்லாவும் கேசவர்த்தினியும் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் திப்ளி செடி கேட்டிருந்தாங்க, திப்ளி செடி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இங்கே ஒரு திப்ளி செடி கேட்டிருக்காங்க. அது இந்த இங்கே ஒரு திப்ளி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் காயோட இருக்குது, திப்ளியில் காயோட இருக்குது. இதை எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒரு சர்வசுகந்தி செடி, நல்ல பெரிய செடி சர்வசுகந்தி. இந்த தடவை அனுப்புறது சர்வசுகந்தி நல்லா பெருசாக இருக்குது, எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒயிட் டிசம்பர் மட்டும் வேணும் ஒருத்தவங்க வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். காலையில் ஷிஃப்ட்டில் நம்ம இதை தான் வந்து இன்றைக்கி வந்து பேக் பண்ண போகிறோம். மத்தியான ஷிஃப்ட்டில் என்னென்னு வந்து காமிக்கிறேன். சரிங்களா, உங்களுக்கும் இது வந்து இது மாதிரி பிளான்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கலாம். இந்த 6 ஸ்டேட்டில் எங்கே இருந்தாலும் அனுப்பி விடுவோம். சரிங்களா, இது வந்து உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். குட்டி செடி, ஆனால் இதோட பயன் வந்து ரொம்பவே அதிகம். என்ன அப்படின்னா சீனி துளசி இலை பயங்கரமாக இனிக்கும். சுகர் பேஷண்ட்லாம் சூப்பராக இனிப்பாகவே டீ போட்டு குடிக்கலாம். இந்த இலையை ஒரு 2 இலை உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா
இந்த பிளான்ஸ் எல்லாம் இன்னைக்கு பேக்கிங்க்கு இருக்கு. காலையில பேக்கிங்க்கு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டே எனக்கு அடுத்து வேற ஏதாவது செடிகள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா புக் பண்ணிருங்க. நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பார்த்துருப்பீங்க. அதோட சேர்ந்து உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் நான் போட்டிருக்கேன். வாரம் பேக்கிங் வீடியோ, என்னென்ன செடி பேக் பண்றோங்கிற வீடியோ இனிமேல் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ பார்த்துட்டீங்களா? பேக்கிங் நான் தொடங்க போறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.